அப்ஜெக்ஷன் பண்றாங்க, இல்ல எங்களது வந்து இது கூடுதலா இருக்கு, இந்த பகுதியில் இல்லை அப்படின்னா அவங்க மேல்முறையீடு பண்ண முடியும். மேல்முறையீடு பண்ணுவதை அந்த குழு வந்து போய் பார்வையிடுவாங்க. பார்வையிட்டு அவர்களோட அப்ஜெக்ஷன்ல சரியா தவறா, அவங்களுக்கு ஏதேனும் ஐயப்பாடுகள் இருக்கு அப்படின்னா அந்த ஐயப்பாடுகளை களைவதற்கு கால விரயங்கள் அவற்றை எல்லாம் தவிர்ப்பதற்கும் இந்த தொழில்நுட்பத்தின் வழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல்களை நிச்சயமாக செய்ய முடியும். அதன் மூலமாக நகராட்சிக்கு வர வேண்டிய வருவாய் சரியாக வரும். அதில் இருந்து யாரும் வந்து தொழில்நுட்பத்தின் உதவியோடு பார்க்கறதுனால ஒரு தவறான கணக்கீடு அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த நக்சா திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதற்கு அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், துறை சார்ந்த அலுவலர்கள், பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன், அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்போர் நலச்சங்கங்கள், இவையெல்லாம் நகராட்சிக்கு, நில அளவைத்துறைக்கு, சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பை தர வேண்டும். இதன் மூலமாக இவற்றை விரைவாக செய்து முடித்தால் நிச்சயமாக நம்மளுடைய நகரின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இது திகழும் என்பதில் ஐயமில்லை. இதற்கு அனைத்து பொதுமக்களும், குடியிருப்போர் நலச்சங்கங்கள், பல்வேறு வணிகர் சங்கங்கள், நிர்வாகங்கள், அரசு அலுவலர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டு இவற்றை விரைந்து முடிப்பதற்கு அரசு அலுவலர்கள் உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு பொதுமக்களுக்கும் வேண்டுகோளை விடு. ஒரு முறையில் அக்சஸ் பண்ண முடியலன்னா அடுத்து அப்போ எங்கெங்கெல்லாம் நீங்கள் பிசிக்கலாக அக்சஸ் பண்ண முடியுமோ அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அக்சஸ் பண்ண இடத்துல மட்டும் நீங்கள் ட்ரோன்ஸு ரன் செய்வோம். எதோ பண்ணிட்டு அதே மேப் பண்ணாலே அது மட்டும் எப்போ எவ்வளோ நாள் முடியும்?